ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ தான் இந்த 2025 வருஷம் துவங்கின போல் இருக்குது. 7 மாதங்களை கத்த கணினிமைகளை போல் நம்மளுக்கு நடத்தி வந்துட்டார்ல. இந்த 7வது மாதத்தின் கடைசி நாள். ஆமேன். இந்த ஆல்மோஸ்ட் பாதி வருஷத்தை முடிச்சுட்டு இன்னொரு மாதத்தை கூட காண கர்த்தர் கிருபை செய்து இந்த 7வது மாதத்தில் அற்புதமாய் நம்மளை நடத்தி வந்தார் அல்லவா. எவ்வளோ நல்ல ஆண்டவரில் ஒரு சில கடினமான பாதைகள் வந்திருக்கலாம், சோர்வுகள் வந்திருக்கலாம். தேவப்பிள்ளையில் சோர்ந்து போகாதீங்க. அழைத்தவர் உண்மையிலவர், நிச்சயமாக அவங்களை அற்புதமாக நடத்த உண்மையிலவர் இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் என்ன செய்யணும்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களை வாசிக்கும்போது கொலோசிய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். ஆமே, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்க. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களால் கடவுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்க, பயங்க, நிறைய சமாதானம் இல்லாத ஒரு என் வாழ்க்கையில் இது நடக்கல, அப்படி ஆயிடுமா, அப்படி பல விதமான போராட்டங்கள் இருக்கிறோம். தேவப்பிள்ளையில் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ண, ஆண்டவருக்கு உண்மையாக நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. அன்றே இந்த 7 மாதங்கள் கண்ணி நிமிகளை போல காத்திருந்து 7வது மாதம் கடைசி நாளில் கொண்டு வந்திருக்கிற அல்லவா. யோசித்து பாருங்கள், எத்தனை விபத்துகள், எத்தனை கடினமான சூழ்நிலைகள். நடக்கும்போது விபத்து நடக்குது, ஜீவனுக்கு கேரண்டி இல்லை. எந்த வாகனத்தில் எதில் பிரயாணம் பண்ணாலும் விபத்துகள். 2 வீலரில் போனாலும் ஆக்சிடெண்ட்டு, 4 வீலரில் போனாலும் ஆக்சிடெண்ட்டு, ட்ரெயினில் போனாலும், ஃப்ளைட்டில் போனாலும், கப்பலில் போனாலும். தேவப்பிள்ளை எல்லா விதத்துலையும் ஒரு கேரண்டி இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவங்களை ஜீவனை கொடுத்து இன்றைக்கி அவர் நம்மளை வாழ வைத்திருக்கிறனா எத்தனை பேரை கிருபை தானே அது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, நன்றி அறிதல் உள்ளவராக இருங்க. ஆண்டருக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுமாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களுமாயும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிற காரியம் இவங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கப்பட்டிருக்குது. மனுஷர் இந்த கடைசி காலத்தில் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்ட்டுன்னு இப்போ அநேக காரியங்களை மனுஷர் தற்பிரையராயும் பணப்பிரையராயும் வீம்புக்காரையும் இப்படியெல்லாம் சொல்லி நன்றி அறியாதவர்களாயும் நன்றி இல்லாதவர்களாக இருப்பாங்க, நன்றி கெட்டவர்களாக இருப்பாங்க. அது உலகத்தான் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்க அப்படி இருக்க முடியாதுல்ல. நீங்களும் நானும் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம சர்வே பண்ணுறோன்னா, இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறோன்னா அவருடைய சுத்த கிருபை தானே. தேவ பிள்ளைகளை ஆண்டருக்கு உண்மையாக இருங்க, ஆண்டருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. உங்கள் நன்றிகளை அவன் பாடல் மூலமாய், ஆண்டரை துதிக்கிறது மூலமாய் நீங்கள் ஆண்டருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. நீங்கள் சமைக்கும் போது, வீட்டில் இருக்கும்போது, வேலை செய்யும் போது, எல்லா காரியங்களும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்தே உமக்கு நன்றி, ஆமென், இப்படிப்பட்ட ஆமென் உயர்வுகளை கொடுத்தே உமக்கு, எல்லாவற்றுக்கும் ஆண்டருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. இதேபோல் வேதத்தில் அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? பாருங்க, இயேசு கிட்ட 10 குஷ்டரோகிகள் வராங்க. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்களை பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஆனா நடக்கிற காரியங்க, ஒரே ஒரு நபர் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போறான். ஆண்டவரே நான் சுகமாயிட்டேன்னு. அப்போ தான் ஆண்டவர் கேட்பார், மற்ற 9 பேர் எங்கே? நீங்கள நானும் அந்த 9 பேர் பட்டியலில் இருக்கக்கூடாது. தேவப்பிள்ளையில் நம்ம ஒரு நபராய் நன்றியுள்ளவர்களாய் காணப்படணும். இந்த 25வது வருஷத்தில் இந்த 7வது மாத கடைசி நாளுக்கு கத்தை கொண்டு வந்திருக்கிற அல்லவா. எத்தனை மன உளைச்சல் வந்திருக்கோம், சோர்வுகள் வந்திருக்கோம். இந்த வருஷம் மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்நாளை திருப்பி பாருங்கள். இத்தனை ஆண்டுகள் எவ்வளோ அழகாக நம்மளை கத்தை நடத்தி கொண்டு வருகிற அல்லவா. ஆண்டருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. உலகத்தான போல நன்றி இல்லாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆமேன். நன்றி உள்ளவர்களாக இருந்து ஆண்டருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுவோம். ஆண்டரை துதித்து ஆராதித்து பாடுகளை பாடி ஆண்டர் செய்த மகத்துவங்கள் எல்லாம் ஆமேன் யோசித்து நினைத்து ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, இன்னும் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. இந்த நாளில் உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை இந்த நாள் முழுதும் ஆண்டரே, இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்தினீரே, இந்த 7 மாதங்கள் கண்ணி நிமிகளை போல பாதுகாத்தீரே, ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அன்றே நாங்கள் அந்த 9 குஷ்டரோகிகளை போல நன்றி கெட்டவர்களாக இராதபடிக்கு அந்த ஒரு நபரை போல நன்றி உள்ளவர்களாய் உமக்கு இன்றைக்கி நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த 7வது மாதத்தின் கடைசி 4 காய் கூட உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்ட எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அன்றே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். இனி வர மாதங்களை வருடங்களும் எங்கள் 1000 நாட்களை நடத்த நீங்கள் உண்மையிலவராக இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரப்பா. பொறுப்பெடுத்துகளும் இந்த நாள் முழுதும் உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு, தெய்வீக சமாதானத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். பாதுகாத்துகளும் வழி நடத்தும் இயேசுவின் மேலே ஜெபம் கிளம்புதாவே. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.